கடந்த 2000 வருஷத்துல எளிய மக்களுக்காக, உழைக்கிற மக்களுக்காக, பெண்களின் நலனுக்காக முத ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா அது நீதி கட்சி ஆட்சி தான். 2000 வருஷமா ஆயிரக்கணக்கான மன்னர்கள் கடைபிடிச்சிட்டு வந்த சாதிய கட்டமைப்பை, குலத்தொழில, பெண்ணடிமைத்தனத்தை அப்படியே அடியோட புரட்டி போட்ட ஒரு ஆட்சி தான் நீதி கட்சி ஆட்சி. நீதி கட்சி ஆட்சியோட சாதனைகளை நம்ம பார்க்கணும்னா நீதி கட்சி ஆட்சிக்கு முன்னால தமிழ்நாடு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும். 1921 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி 5 வயதுக்குட்பட்ட குழந்தை விதவைகளோட எண்ணிக்கை சுமார் 11,342. 5லிருந்து 10 வயசு இருக்கிற குழந்தை விதவைகளோட எண்ணிக்கை 85,000. ஆக மொத்தம் 10 வயசுக்குட்பட்ட குழந்தை விதவைகளோட எண்ணிக்கை 96,000க்கு மேல. நீதி கட்சி ஆட்சிக்கு முன்னால சென்னை மாகாணத்துல ஒரு 100 பேர் ஒரு வருஷத்துல பட்டம் வாங்குறாங்கன்னா அதுல சுமார் 71 பேர் பிராமணர்களா மட்டும்தான் இருப்பாங்க. மீதி இருக்கிற 21 பேர் தான் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருமே சேர்த்து 21 பேர் தான் ஒரு வருஷத்துல சென்னை மாகாணத்துல பட்டம் வாங்குறாங்க. ஆனா மக்கள் தொகையில பார்த்தா வெறும் 3% மட்டுமே இருக்கிற ஒரு சமூகம் சென்னை மாகாணத்துல 71% கல்வி இடங்களை நிரப்பி இருந்தாங்க. அரசு வேலையிலும் கூட சுமார் 67% இடங்களை பிராமணர்களே ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஆட்சி அதிகாரம்ன்ற சட்டமன்றத்துல கூட 9 இந்திய அதிகாரிகள்ல 8 பேர் பிராமணர்களா மட்டும்தான் இருந்தாங்க. இதை மாத்துறதுக்காக தொடங்கப்பட்டதுதான் நீதி கட்சி ஆட்சி. இந்தியாவிலே முத அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்ததே நீதி கட்சி ஆட்சி தான். வகுப்பு வாரி இடஒதுக்கீடு 1921 நீதி கட்சி ஆட்சியில நிறைவேற்றப்பட்ட இந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டு படி 44% பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கும், பார்ப்பனர்களுக்கு 16%, இஸ்லாமியர்களுக்கு 16%, ஐரோப்பிய மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்கு ஒரு 16%, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 8% இடஒதுக்கீட்டு வழங்கப்பட்டது. அதன் பிறகுதான் அனைத்து துறைகளிலும் பிராமணர்களை பின்னுக்கு தள்ளி நம்ம மக்கள் முன்னேற்றம் அடைஞ்சாங்க. நீதி கட்சி பெண்களுக்காக செஞ்ச ஒரு முக்கியமான சாதனையை பத்தி பார்க்கலாம். நீதி கட்சி ஆட்சிக்கு முன்னால வரைக்கும் பெண்கள் தேர்தலில் நிக்க முடியாது, ஏன் ஓட்டு கூட போட முடியாது, அப்படியெல்லாம் சட்டம் இருந்தது. ஆனா 1921 இந்தியாவிலே முதல் முறையா பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது. அது இல்லாத பெண்கள் தேர்தலில் நிக்கிறதுக்கும் உரிமை கொடுத்தது. அதோட விளைவாதான் இந்தியாவிலே முதல் முறையா ஒரு பெண் எம்எல்ஏ ஆனாங்க, டாக்டர் முத்துலட்சுமி. நீதி கட்சி கல்விக்காக ஆற்றிய பணிகள் ஏராளம். எல்லா தரப்பு மக்களுக்கும் முதல் முறையா தொடக்க கல்வியை கட்டாயமாக்கியதே நீதி கட்சி தான். அது இல்லாத மதிய உணவு திட்டத்தை முதல் முறையா அறிமுகப்படுத்துறதும் நீதி கட்சி தான். இந்த வரலாறு கூட தெரியாத நம்ம தம்பிங்க தான் மதிய உணவு திட்டத்தை காமராஜர் தான் கொண்டு வந்தாரு, திராவிட கட்சிங்க எதுவுமே செய்யல மதிய உணவு திட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கானுங்க. ஆனா உண்மை என்னன்னா திராவிட கட்சிகளோட முன்னோடியான நீதி கட்சி தான் முதல் முறையா மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினது. அந்த திட்டத்தை தான் பிற்காலத்துல காமராஜர் அவர்கள் விரிவுபடுத்தினார். அந்த காலத்திலாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் பொது வீதியில நடக்க முடியாது, ஏன் பிற்படுத்தப்பட்ட மக்களே உயர் சாதியினர் வசிக்கிற குடியிருப்புக்குள்ள போக முடியாது, பொது குளத்துல தண்ணி எடுக்க முடியாது, பொது சத்திரத்துல புழங்க முடியாது, இப்படியெல்லாம் தடைகள் இருந்தது அந்த காலத்துல. தாத்தா ரட்டமலை சீனிவாசன், எம்.சி. ராஜா மாதிரியான தாழ்த்தப்பட்ட தலைவர்களின் கோரிக்கைகளை ஏற்று ஒரு சட்டம் போட்டாங்க. அந்த சட்டப்படி எல்லா மக்களும் எல்லா இடத்துக்கும் போலாம் வரலாம், எந்த தடையும் கிடையாது. யாராவது தடை செஞ்சா அவங்களதான் சட்டப்படி தண்டிக்கணும், மற்றபடி எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போலான்ற சட்டத்தை முதல்ல நிறைவேற்றி தந்ததே நீதி கட்சி தான். நீதி கட்சி ஆட்சிக்கு முன்னால நீ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில படிக்கணும்னா நீ எது படிச்சாலும் சரி, டாக்டர் படிச்சாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி, அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சாலும் சரி, நீ எது படிச்சாலும் சமஸ்கிருதத்தை ஒரு பாடமா எடுத்து படிச்சு பாஸ் பண்ணாதான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பட்டமே வாங்க முடியும். அப்படியெல்லாம் ஒரு ரூல் அவளுக்கு சாதகமா அங்க இருந்தது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவ தவிர வேற யாரும் படிக்க கூடாது, அதுதான் அதுக்கு அர்த்தம். ஆனா நீதி கட்சி ஆட்சியில அந்த தடையை நீக்கி சமஸ்கிருதம் கட்டாய பாடன்றதை எடுத்துட்டாங்க. அதன் பிறகுதான் நம்ம மக்கள் நிறைய பேர் படிச்சு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பட்டம் வாங்கினாங்க. இதுதான் வரலாறு. இப்படி சமூக நீதிக்காகவும், பெண்களுக்காகவும், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும், கல்வி உரிமைக்காகவும் பல சாதனைகளை செஞ்சதுதான் நீதி கட்சி ஆட்சி. 2000 வருஷமா நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்த இந்த கட்டமைப்பை தகர்த்தெறிஞ்சு தமிழுக்கும் தமிழருக்கும் மான உணர்வையும் விடுதலை உணர்வையும் தந்ததுதான் நீதி கட்சி ஆட்சி.